ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி சென்னை மெரினா கடற்கரை சாலையில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்ப்போம். மேலும் மெரினா கடற்கரை பகுதியில் தற்பொழுது நிலவக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் பிரசன்னா இணைப்பில் வருகிறார். அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். பிரசன்னா, மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்க கோரி போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் எத்தனை பேர் கலந்து கொண்டுள்ளனர்? அந்த போராட்டம் குறித்து விவரமான தகவல்களை பதிவு செய்யுங்க பிரசன்னா. சென்னை மெரினா கடற்கரை விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரில் உள்ள அந்த கடற்கரை பகுதியிலே ஒரு 1500க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இன்று காலை 8:30 மணி முதலே தொடர்ந்து பல போராட்டங்களிலே ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த ஜல்லிக்கட்டை நிரந்தரமாக நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தற்பொழுது தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவதில் ஈடுபட்டவர் ஒரு 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். இந்த 3 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்துதான் தற்பொழுது 1000க்கும் மேற்பட்டோர் இந்த மெரினா கடற்கரையில உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பெட்டா உள்ளிட்ட ஒரு விலங்கார்வலர் அமைப்பு என்று சொல்லிக் கொள்ளும் அமைப்புகளும் தடை செய்யப்பட வேண்டும். எனவே பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. எனவே இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டமானது இங்கே நடைபெற்று வருகிறது. எனவே இது குறிப்பாக எந்த ஒரு அமைப்பாகவோ எந்த ஒரு அமைப்பாகவோ இது செயல்படாமல் சமூக ஊடகங்களான பேஸ்புக் உள்ளிட்ட இந்த ஊடகங்களில் தகவலை பரப்பி அதன் மூலம் ஆர்வமாக உள்ளவர்கள் அனைவரையுமே ஒன்று திரட்டி தற்பொழுது இந்த ஒரு போராட்டமானது நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையிலே குறிப்பாக ஜெகன் சந்தோஷ் ஆகிய ஒரு 3 மட்டும் இந்த பேஸ்புக் பக்கத்தில் ஆர்வம் தெரிவித்தவர்களை ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்திலே தற்பொழுது ஈடுபடுத்தியுள்ளனர். எனவே தற்பொழுது அவருடைய பிரதான கோரிக்கையே என்னவென்றால், இந்த போராட்டத்தை முழுவதுமாக வெற்றியடைய வேண்டும். குறிப்பாக அவர்கள் அங்கே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான கோரிக்கை. எனவே அதை வலியுறுத்தி தான் தற்போது இந்த மாபெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. திரைப்பட நடிகர் மயில்சாமி உள்ளிட்டோரும் இவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது நாம் ஒரு மேலும் ஒருத்தர் சாலை மறியலில் ஈடுபடுவார்களோ என்ற அச்சமும் தற்போது ஏற்பட்டுள்ளது. தற்போது நாம் பார்ப்போம் என்றால் ஒரு இயக்கமானது ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டத்தில் தற்பொழுது அவர்கள் துவக்கியுள்ளனர். எனவே இந்நிலையில் தங்களுக்கான உரிய தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர்கள் நடத்தியிருக்கிறார். இந்நிலையில் தற்பொழுது டி ராஜேந்தர் அவர்கள் இந்த ஒரு போராட்டத்திலே தற்பொழுது கலந்து கொண்டுள்ளார். அவர் இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே நடிகர் சிலம்பரசன் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் என்பது எல்லோரும் நன்கு அறிந்ததே. அதன் அடிப்படையிலே தற்பொழுது TR அவர்கள் இவருடைய இந்த போராட்டத்திற்கு